இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் ஆர் ஸ்பியரிக்கல் கர்வேச்சர். சரிங்களா? A sphere having 4-point contact with the curve at a point P is called oscillating sphere at P on the curve. இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4-point contactனா இப்போ P அப்புறம் இந்த Q R S ஒரு கர்வ் மேலே காமான்ற கர்வ் மேலே இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது வந்து இந்த பியை நோக்கி நகரும் போது பிக்கு நகரும், சிங்கிள் பாயிண்டா மாறும். அப்போ இப்படி மாறும்போது கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? இப்படி கர்வ் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் பி கியூ, இந்த கியூன்ற பாயிண்ட்டு பியை நோக்கி நகரும் போது இந்த பாயிண்ட்ல வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் டேஞ்சன்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த பாயிண்ட்ல தொடருது. அதே மாதிரி ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அதுக்கு அடுத்து பார்த்துருப்போம் 2 பாயிண்ட். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்ற பாயிண்ட்டுக்கு கியூஆர் அப்படின்னு 2 பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இது 3 பாயிண்ட் கான்டாக்ட்னு சொல்லியிருப்போம். இதை வந்து 2 பாயிண்ட் இதை 4 பாயிண்ட் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் என்னது? 4 point contact with the curve at a point P is called oscillating sphere or spherical curvature. சரிங்களா? சரி, இங்க நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த கர்வ்ல ஒரு ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரை நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர்ன்றது இப்படி இருக்குது. இந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சரிங்களா, இந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம இங்க சொல்லுவோம். சரிங்களா? சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். சரிங்களா? இதனுடைய ரேடியஸை அண்ட் இட்ஸ் ரேடியஸ் இஸ் கால் ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு ரேடியஸ். இதுதான் நம்மளுக்கு என்னது? ரேடியஸ் கேபிட்டல் ஆர். சரிங்களா? இது சென்டர் சி, இது சி வெக்டர், இது கேபிட்டல் ஆர் வெக்டர். சரிங்களா? இது ரேடியஸ், இது சென்டர். அப்போ அது இல்லாத இந்த சென்டர் எப்பயுமே எங்க லை ஆகும், எந்த பிளேன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பிளேன்ல தான் லை ஆகும். இங்க பாருங்க, நார்மல் பிளேன், இதுதான் நார்மல் பிளேன். சரிங்களா? இது நார்மல், இது பை நார்மல் வெக்டர், இது டி, இது பி வெக்டர், இது டி வெக்டர், டேஞ்சன்ட், இது பை நார்மல். சரிங்களா? டேஞ்சன்ட்டுக்கு நார்மல் பிளேன்ல இருக்கிறது, டேஞ்சன்ட் நார்மலும் வச்சிருக்கிறது ஆஸ்குலேட்டிங் பிளேன், நார்மல் பை நார்மல் இருக்கிறது நார்மல் பிளேன். அப்ப இந்த நார்மல் பிளேன்ல தான் இந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டர் எப்பயுமே லை ஆகும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனும் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல இருக்கு. பார்த்தீங்களா? இந்த இடம் சர்க்கிள், இதுதான் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். இந்த சர்க்கிள் தான் என்னது? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். இந்த சர்க்கிளில் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். சரிங்களா? இது இன்டர்செக்ட் ஆகிற இடம் ஆஸ்குலேட்டிங் பிளேனும் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். சரிங்களா? சரி, இந்த சர்க்கிள் இப்போ பாருங்க, இந்த சர்க்கிளோட சென்டர் எது மேல அமையும் சொன்ன? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் பிரின்சிபல் நார்மல் மேல அமையும். சரிங்களா? இதுதான் நம்ம இந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா அந்த கர்வ்ல நம்ம ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் வரையலாம். அதே மாதிரி ஸ்பியர் வச்சோம்னா அது ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the center of the oscillating sphere is called the center of spherical curvature. இது நாம சொல்லிட்டோம். and its radius is called radius of spherical curvature. அப்புறம் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கும் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியருக்கும் ஈக்குவேஷன் சென்டர் ரேடியஸ். ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அதாவது இது ஆர் வெக்டர் சி வெக்டர், ஆர் வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்புறம் இங்க ஆஸ்குலேட்டிங் ஸ்பியருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய ரேடியஸ். இங்க ஏ ஸ்கொயர்னு போடலாம், இல்ல ரோன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வரலாம். சரிங்களா? இப்போ சி வெக்டர் ஈக்குவல் டு இதனுடைய சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் பிளஸ் ரோ என் வெக்டர். இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ரேடியஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு ரோ அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதனுடைய சென்டர்ல
நம்ம எக்ஸ்ட்ராவா எதை ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்றோம். இந்த சென்டரோட ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டரோட ரோடேஸ் சிக்மா பைனார்மல் பாயிண்ட்ல எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கும் ரோடேஸ் சிக்மா. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அப்ப இந்த பைனார்மல் லைன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் அந்த ரோடேஸ் சிக்மா அப்படின்றது. என்னது? ரோடேஸ் சிக்மா அப்படின்றது இந்த இந்த இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பைனார்மலுக்கு பேரலா ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? இது இந்த லைன் பேரலா இருக்கக்கூடிய லைனுக்கு பேரு போலார் ஆக்சிஸ். போலார் ஆக்சிஸ் இது ஒன்று முக்கியம். இது நம்ம நோட்ஸ்ல மிஸ் ஆயிருக்கோம். இந்த பைனார்மலுக்கு பேரலா இருக்கக்கூடிய லைன் போலார் ஆக்சிஸ். அது மேலதான் நம்மளுக்கு அந்த சென்டர் லை ஆயிருக்கும். இந்த போலார் ஆக்சிஸ் மேலதான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் சென்டர் லை ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப அதுக்கு அடுத்து இங்க பொசிஷன் வெக்டர் if r equal to r of s is the given curve gamma. சரிங்களா? then the curve c then the center c எப்படி சொல்லலாம்? அதான் r vector plus rho n vector plus rho dash sigma b vector அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதான் இங்க சொல்லியிருக்கு. ரேடியஸ் இதே தான். இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ். இப்போ r ஸ்கொயர்னா நம்ம எப்படி சொல்லலாம்? r ஸ்கொயர் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் ரோ டேஷ் ஸ்கொயர் இப்படியும் சொல்லலாம். இல்ல ரோ ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ரோ டேஷ் ஹோல் ஸ்கொயர் இப்படியும் சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதை கவனமா பார்த்துக்கோங்க. எது கொடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். இப்போ கப்பா கர்வேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது, கர்வேச்சர் நம்மளுக்கு என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவும் நம்மளுக்கு என்ன ஆகும்? சரிங்களா? ரோவும் நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 by கப்பா. ரோ ஈக்குவல் டு 1 by கப்பா இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் அண்ட் ரோ டேஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 0. ஸோ தட் ஆர் ஈக்குவல் டு என்னவாயிடும்? ரோ. அப்போ நல்லா கவனிங்க. ரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா ரோ டேஸ் என்னவா இருக்கும்? ரோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ ரோ டேஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? டிஃபரன்சியேஷன் பண்ணா 0. அதான் அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ டேஸ் 0னா இந்த பாயிண்ட்ல ரோ டேஸ் 0ன்னு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆயிடும். சரிங்களா? அப்ப இந்த பார்ட் புறமே என்ன ஆயிடும்? போயிடும். அப்ப என்ன இருக்கும்? r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ ஸ்கொயர். அப்ப r வந்து என்ன கிடைக்கும்? ரோன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ thus for a curve of constant curvature. இப்ப கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் இருக்குது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் இருக்குதுன்னா the center of curvature என்னது? ரோ. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரோவும் சென்டர் ஆஃப் ஸ்பியரிக்கல் கர்வேச்சரும் கோயின்சைட் அப்படின்னா ரோ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அண்ட் இட்ஸ் சென்டர். இப்போ சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ரோ என். இப்போ ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்லே போகும். இப்போ நம்மளுக்கு இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க. சரி, நம்ம இங்கே இப்படியே வரைஞ்சிருவோம். டக்குன்னு அழிக்க மாட்டேங்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. சரி, ஓகே. இப்படி இருக்கிற பிளேன்ல இப்போ இந்த சர்க்கிள் ஒருவேளை ரேடியஸ் ரோ அப்படின்னா இங்க ரேடியஸ் எங்க வந்து இருக்கும்? இங்க இருக்கும். இதுதான் ரோ. சரிங்களா? இப்போ இதுதான் சர்க்கிள் நம்மளுக்கு. இது சர்க்கிள். அப்ப ஸ்பியர்னா என்ன ஆகும்? இப்படி வரும். ஸ்பியரா ஆயிடும். அதாவது சென்டர் வழியா போகும். சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ரோ ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பிளேன், இந்த பிரின்சிபல் நார்மல் பிளேன்ல இப்போ இந்த இடத்துல போய் லை ஆயிடும். அதாவது இப்போ எப்படி லை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் இப்படி வந்துருச்சுன்னா இந்த பிளேன் இப்படி இருக்கும். இப்போ இதே பிளேன் இங்க இப்படி வந்துடும். இந்த பிளேன் இருக்குங்களா, இங்க வந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதுதான். சரிங்களா? இப்போ